ஏங்க வணக்கம், நான் சாந்தி. இப்போ வீட்டில் வேஃபில்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள். மெல்டட் பட்டருங்க, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், வனிலா எசன்ஸ், ரூம் டெம்பரேச்சரில் பாலுங்க, உப்பு கொஞ்சம், மிக்சிங் பவுல், அதுக்கப்புறம் மைதா ஒரு கப் எடுத்துருக்கேங்க, அப்புறம் ப்ரௌன் சுகர், கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ என் பொண்ணு தாங்க செய்கிறாங்க. பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலில் பால் ஊற்றிக்கிறாங்க. மெல்டட் பட்டர் நான் ப்ரஷ்ஷிங்க்கு கொஞ்சம் நிறுத்திட்டு மீதி ஊற்ற சொல்லியிருக்கேன். அது ஊற்றுறாங்க பாருங்கள். ஊற்றிட்டு கொக்கோ போடுறேங்க. இது ரிச் கொக்கோங்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பேக்கிங் பவுடர். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ப்ரௌன் சுகருங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸி தாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வீட்டில் செஞ்சதாக ஒரு திருப்தி பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வனிலா எசன்ஸில் ஒரு 4-5 ட்ராப் போட்டால் போகிறோம். நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா ஜாஸ்தி கொடுக்கும் வனிலா எசன்ஸு. இது கார்ன்ஃப்ளவருங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக வரணுங்க, அவ்வளோதான். மைதாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு வரும்போது கொஞ்சோண்டு வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எக்லெஸ்ங்க. இது நல்லா யார் வேணால் செய்யலாம், டேஸ்ட்டாக கூட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பெரியவங்க அது ஒரு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி வரும். அது நம்ம இந்த வேஃபில் மேக்கரில் இது நான் இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினேங்க. 499. அதில் பட்டர் ப்ரஷ் பண்ணிடணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாவு அதில் விட்டுருந்தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மெல்டட் சாக்லேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நான் செம்ம வாசனைங்க. அது போட்டுட்டு வேகும்போது கம்மன்னு வாசனை ரொம்ப நல்லா வந்தது. நம்ம ஒரு டைம் சரியாக வரணும், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணலாம். ஆனால் இது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் இனிப்பு தான் கம்மியாக இருந்தது, ஆனால் மற்றபடி ஓகே தான். போட்டு ஒரு சைடு வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்படியே ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான். செம்ம வாசனை பார்த்தீங்களா? ஒரு சூப்பராக வந்துருக்குல்ல? அவ்வளோதான். இது அப்படியே ஒரு ஃபோர்க் வச்சு செக் பண்ணிடலாங்க வெந்துருச்சான்னு. நான் அப்படியே ஃபோர்க்காலே எடுத்து கீழே வச்சுட்டு வீட்டில் செஞ்ச நட்டெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நட்டெல்லா எல்லாமே ஹோம்மேட் தான். அது நட்டெல்லா வீட்டில் செஞ்சது. அதை அப்படியே இது பண்ணிவிட்டு இவங்க சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.